வாங்க, இந்திய கட்டிடக்கலையோட சுவாரஸ்யமான கதைய இன்னைக்கு நாம பார்க்கலாம். இது ஒரு தொடர்ச்சியான கலவை மற்றும் புதுமையின் கதை. இந்த கட்டடங்களை பார்க்க வேற வேற மாதிரி இருந்தாலும் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அந்த விஷயம் தான் ஃபியூஷன். அதாவது நம்ம ஊர் ஸ்டைலும் வெளிநாட்டு ஸ்டைலும் ஒன்னு சேர்றது. வாங்க இத பத்தி பார்க்கலாம். நம்ம கதை தொடங்குறது பெரிய பாறைகளை கொடைஞ்சு கட்டின கோயில்கள்ல இருந்து தான். பௌத்தர்கள், இந்துக்கள், சமணர்கள்னு எல்லோருமே இதை செஞ்சிருக்காங்க. தனியா கோயில்கள் கட்ட ஆரம்பிச்சப்போ இந்த புனிதமான கருவறைய மையமா வச்சுதான் கட்டுனாங்க. இதுல ரெண்டு முக்கிய ஸ்டைல்ஸ் உருவாச்சு. ஒன்னு வடக்குல இருந்த நாகரா, இன்னொன்னு தெற்குல இருந்து திராவிடம். அப்போதான் ஒரு புதுவிதமான தாக்கம் உள்ள வந்தது. இஸ்லாமோட வருகை ஒரு பெரிய மாற்றத்துக்கு வழிவகுத்தது. நம்மளோட தூண் உத்தர முறை பாரசீகத்தோட வளைவு குவிமாட முறையோட சேர்ந்தது. இது ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்கியது. இந்த கலவையில உருவானதுதான் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை. அவங்க நம்ம கைவினைஞர்களோட திறமையிலேயே பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் ஜாலி வேலைப்பாடு. இந்திய சிற்பமும் இஸ்லாமிய வடிவங்களும் சேர்ந்த கலவை இது. இந்த ஃபியூஷன் ஸ்டைல் அதோட உச்சத்தை தொட்டது முகலாயர்கள் காலத்துல தான். உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அதை மாத்துனாங்க. பிரம்மாண்டமான அளவு, கச்சிதமான சமச்சீர், அப்புறம் ரொம்ப நுணுக்கமான அலங்காரம், இதெல்லாம் தான் அவங்க ஸ்டைலோட ஸ்பெஷல். குறிப்பா சொல்லணும்னா இந்த பியட்ரா டுரா வேலைப்பாடு. விலையுயர்ந்த கற்களை வெட்டி பதிச்சு ஜொலிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஸ்டைலோட மகுடமே தாஜ்மஹால் தான். பாரசீக கான்செப்டும் இந்திய வேலைப்பாடும் கச்சிதமா சேர்ந்த ஒரு அற்புதம். அடுத்த கட்டம் ஐரோப்பியர்கள் ஆட்சி. அவங்க வந்தப்போ கோத்திக், நியோ கிளாசிக்கல்னு புது ஸ்டைல்ஸை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் ஒரு புது ஃபியூஷன் ஸ்டைல் உருவாச்சு. நம்ம இந்தோ இஸ்லாமிக் ஸ்டைலோட அவங்க ஸ்டைலும் கலந்தது. அதுக்கு பேர் தான் இந்தோ சராசனிக். பிரிட்டிஷ் ஆட்சியோட அதிகாரத்தை காட்ட பெரிய பப்ளிக் பில்டிங்ஸை இப்படி கட்டினாங்க. 1947 சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா எதிர்காலத்தை பார்த்தது. அப்போ மாடர்னிசம் தான் ஒரு புது குடியரசுக்கான வழியா தெரிஞ்சது. சண்டிகர் நகரத்தையே வடிவமைக்க ல கார்பூசியர் வந்தார். அவரோட வேலை இந்திய ஆர்கிடெக்டுகளை மாடர்ன் ஸ்டைல் பக்கம் திருப்புச்சு. இந்திய கட்டிடக்கலையோட இந்த கதை இன்னைக்கும் தொடருது. இன்னைக்கு இருக்கிற நவீன கட்டிடங்கள்ல கூட இந்த கலப்பை பார்க்கலாம். இந்த உலகமயமாக்கப்பட்ட காலத்துல அடுத்து என்ன பெரிய ஃபியூஷன் வரும்? 1000 வருஷம் வரலாறு அடுத்து எதை உருவாக்க போகுதுன்னு பாப்போம்.